வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான ப்ராக்கலி பொரியல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பொரியல் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொரியல் செய்யறது ரொம்ப ஈஸி தான். இந்த பொரியலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே போய் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சேனலில் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு ப்ராக்கலி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 துண்டு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் சின்ன சின்ன துண்டா நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொரப்பா நம்ம இப்படி அரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ராக்கலியை கட் பண்ணிடலாம். ப்ராக்கலியை நம்ம சின்ன சின்ன துண்டா இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ராக்கலி, காலிஃப்ளவர் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சுடுதண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் சின்ன சின்ன பூச்சி இருந்தாலும் அதெல்லாம் வந்து பூச்செல்லாம் நம்ம இல்லாமல் நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராக்கலி சாப்பிட முடியும். ஏன்னா அது பூ வகைனால அதில் வந்து கண்டிப்பாக பூச்சி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த ப்ராக்கலி வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் அதில் இருக்கட்டும் சுடுதண்ணியில். தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்படின்னா அதில் பூச்சி எது இருந்தாலுமே நமக்கு வந்து வெளியில் வந்துடும். நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் உள்ளே வச்சுருங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். இது வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து, சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடும் அப்படின்னா வெங்காயம் ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதனால் வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ப்ராக்கலி சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சதுலே அரைவேக்காடாக ப்ராக்கலி வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம இதில் போட்டு அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது கடிபடுற மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், சோம்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான ப்ராக்கலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.